Hi friends, welcome to Prano Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியூ ரெசிபி மினி இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம சேனலோடைய ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மினி இட்லி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்குனது, 1 பெரிய தக்காளி நீள்வாக்கில் நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் நறுக்குனது, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ குக்கரில் அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதோட சாம்பாருக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஏற்கனவே நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில், அதாவது சிம்மில் ஒரு 5 விசில் விட போகிறேன். அஞ்சு விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மைய வெந்து போயிருக்கும். இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நாம் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து எண்ணெய் விடாமல் அப்படியே வந்து அதை வதக்க போகிறோம். எண்ணெய் விடாமல் அதை அப்படியே சூடுபடுத்திட்டு அதை கல் உரலில் போட்டு இடித்து வச்சுக்க போகிறேன். கல் உரலில் தான் இடிக்கணும்னு கிடையாது, நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அதை இடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு. இதை வந்து ஒரு தனி கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஏற்கனவே அந்த கல் உரலில் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை அதில் சேர்க்க போகிறோம். பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாம்பாரை இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இந்த சாம்பாரை சேர்த்துட்டு
கொத்தமல்லி தழையை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்கள் பிரணவ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.